Hi friends, welcome to Fatima's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing well. இன்னைக்கு ஒரு டெய்லி vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு ரேண்டமான டேவுடைய vlog தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் லீவில் இருந்தேன், காலேஜ் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு ரேண்டமாக vlog எடுக்கலான்னு தோணுச்சுன்னு சொல்லி எடுத்த vlog தான் இது. வீடியோ நான் எப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா ஆஃப்டர்நூன் போலவே நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் காஃபி குடிக்கிற டைம்னு இருக்கும்ல, அந்த டைமில் தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது ஈவினிங் டைம் நான் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து முடிச்சுட்டு நைட்டு டின்னர் டைமே வந்துருச்சு. ஸோ சப்பாத்தி செய்யலான்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சப்பாத்தி மாவு பண்ணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். சப்பாத்தி செய்கிறது நல்லா தான் இருக்கும், பட் அதை தட்டுற வேலை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அந்த டோ மேக் பண்ணிவிட்டு அதை தட்டுற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு சப்பாத்தி எனக்கு ஃப்ளஃபியாக வரலை, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா எக் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி டோ மேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சாஃப்டாக இருக்கும். நான் ஹாட் வாட்டர் எக் எதுவுமே சேர்க்க மாட்டேன். நார்மலாக கோகோனட் ஆயில் மட்டும், கொஞ்சம் கோகோனட் ஆயில் இல்லை, நார்மலாக நீங்கள் ரீஃபைன் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அதை தான் யூஸ் பண்ணி நான் இப்போ வரைக்குமே பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சாஃப்டாகவே வரும். ஆனால் சப்பாத்தி மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட நைட்டுமே நான் வீடியோ எடுக்கலை, சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அண்ட் என்னோடய சிஸ்டருக்கும் பிரதருக்கும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டுமே தனித்தனியாக செய்ய முடியாது. ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்ததே மக்ரூனி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. மக்ரூனி ரொம்ப இந்த சிக்கன் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் ப்ரான் போட்டு செஞ்சுருந்தேன். அதுவும் சிலர் அந்த பிரியாணி செய்கிற மெத்தட்லேயே பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரியும் பண்ணலை, வெறும் சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருந்தேன். வெறும் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் பெப்பர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மேகி மசாலா விற்கும்ல, அது போட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் ப்ரான் மட்டும் நீங்கள் இந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் போடும் போதே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் ப்ரானில் அந்த மசாலா ஒட்டும். குக் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய பிரதருக்கும் சிஸ்டருக்கும் என்னோடய டேடிக்கிட்ட நான் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுமே கொடுக்க போயிட்டாங்க. தென் ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன். என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னா பேசன், கர்ட் அண்ட் ஹனி இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக செஞ்சு அதுதான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இது ஒரு நல்ல டேன் ரிமூவல்னு சொல்லலாம். பேசிக்காக ஹனிக்கு டேன் ரிமூவ் பண்ணுற அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த பேசன் கூடயும் கர்ட் கூடயும் மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கிது. என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் ப்ளம்பியாக அங்கங்கே இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் ப்ரைட்டாகவும் ஈவன் டோனாகவுமே எனக்கு ஸ்கின் தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஒர்க் அப்படின்னா விஷன் போர்ட் செய்யலாம். அதாவது 2026 நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும், என்னுடைய ட்ரீம்ஸ் என்னால் முடியுமோ முடியாதோ அது செகண்டு தான். ஃபஸ்ட் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதாவது எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகணும், நான் அதுக்கு ஆசைப்படணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்னுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே விஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷன் போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் நான் எந்த இயருக்கும் செஞ்சதும் கிடையாது, அப்படி ஒரு தாட் கூட எனக்கு வந்தது கிடையாது. பட் எதுவுமே ட்ரை பண்ணால் தானே முடியும். ட்ரை பண்ணாமல் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் முடியாதுல்ல. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த இயர், அதாவது 2026க்காக நான் விஷன் போர்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விஷன் போர்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, எடிட்டிங் ஆப்ஸ் லைக் கேன்வா, பின்ட்ரெஸ்ட்டு, இல்லைனா இன்ஷார்ட்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கொலாஜ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதில் நம்மளுக்கு தேவையான பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை கொலாஜ் பண்ணி தென் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து ஒரு கார்ட்போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பர்சனலாக என்னென்னா என்னுடைய ஓன் தாட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில தாட்ஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதாவது ஒரு இடத்துல எந்தெந்த பிளேஸில் எது ஸ்டிக் பண்ணணும், எதுக்கு எந்தெந்த மாதிரியான குவாட்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நான் டிசைட் பண்ணி நான் எனக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு ஐடியா வந்து எடுத்திருக்கேன். ரெஃபரன்ஸுக்கு வந்து சில பிக்சர்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் பார்ட்டாக போடுறேன். ஸோ நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா கேர்ள்ஸ்க்கும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது நடக்கும். பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ, ஆனால் உங்களால் முடியும்னு நினைக்கிறத நீங்கள் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.